this is Niti Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, ரவா பொங்கல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு குக்கர்ல நெய் ஊத்திக்கலாம். நெய் சூடானதும் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஹை ஃப்ளேமில் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆவி அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆவி அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவே குக் ஆகிருக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் ரவையை போட்டுக்கோங்க. இது மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அதை லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலான ரவை உப்புமா செய்யக்குள்ள கூட ரவை இந்த மாதிரி வறுத்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, அப்புறம் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ரவா பொங்கலுக்கு கண்டிப்பாக நெய் தான் ஊற்றணுமான்ட்டு. கண்டிப்பாக நெய் ஊற்றினா மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. இப்போ நெய் சூடாச்சு. நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இது கூடவே மிளகு, முந்திரி, இதெல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். அது முக்கியமாக முந்திரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதுங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி வறுத்த வரைக்கும் போதுங்க. இது கூடவே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, இதெல்லாமே ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் ஒரு 20 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. அந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரவா பொங்கல் கரெக்டாக வரும். இது கூடவே நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வறுத்த ரவைன்றதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் கட்டி கட்டாது. பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல டிப்ஸுங்க. நீங்கள் ரவை உப்புமாவாகட்டும் இல்லை ரவை பொங்கல் எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் ரவையை வறுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டாது. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ரவையோடு இது நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். வறுத்த ரவைன்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம நெய் ஊற்றி இறக்கிடலாம். நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட் கரெக்டாக 4 பேருக்கு வருங்க. அவ்வளோதாங்க, ரவா பொங்கல் ரெடி. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே ரெடி பண்ணிடலாம்.
இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது ஒரு சட்னி இருந்தால் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது முக்கியமாக பொட்டுக்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம நார்மலாக ரவா உப்புமா சாப்பிடுவோம், இல்லைனா பொங்கல் சாப்பிடுவோம். இது ரெண்டும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.